தருமபுரியில் இருந்து மேல்மருவத்தூருக்கு பக்தர்களை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து ஊத்தங்கரை அருகே விபத்து ஏற்பட்டு காயம் அடைந்தவர்களை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆறுதல். இது பற்றி கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வெங்கடேஷ் தெரிவிக்க கேட்கலாம். வணக்கம் காயத்ரி. தருமபுரி மாவட்டத்தில் இருந்து மேல்மருவத்தூர் ஓம் சக்தி அம்மன் கோவிலுக்கு சென்ற பேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வீரம்பட்டி கூட்ரோடு பகுதியில் தனியார் பள்ளி அருகே சுமார் 20 அடி கொண்ட சாலையோர பள்ளத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்ற பேருந்து இன்று காலை விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களை பற்றி விசாரித்த போது தருமபுரி மாவட்டத்தில் எட்டியம்பட்டி பகுதியில் இருந்து 3 பேருந்துகள் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் இன்று காலை 9 மணி அளவில் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றனர். அந்த பேருந்துகள் ஊத்தங்கரை அடுத்த வீராம்பட்டி கூட்ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி அருகே வரும்போது 3வது அந்த பேருந்து நிலை தடுமாறி சாலை ஓரத்தில் இருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்துக்குள் ஏற்பட்டது. இந்த பேருந்தில் 52 பேர் பயணம் செய்ததாக கூறப்படும் நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து இவர்களை மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு 30க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் படுகாயம் அடைந்த பக்தர்கள் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி, தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பி. வெங்கடேஸ்வரன், முன்னாள் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் தடகம் சுப்பிரமணி நேரில் சென்று நலம் விசாரித்தனர். நன்றி காயத்ரி. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி வெங்கடேஷ். உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.